ஆமாங்க, இது சண்டே எடுத்த ஃபுல் விளாக் தான் இந்த வீடியோ. ஷார்ட்ஸில் என்னாட்டி ஃபுல் இன்ஃபர்மேஷன் கொடுக்கவே முடியலங்க. கம்மி விஷயத்த தான் ஷார்ட்ஸில் சொல்ல முடிஞ்சுது. அதனாலே சொல்லிட்டு தான் லாங் வீடியோ கொடுத்துடலான்னு இப்போ தாங்க எடிட் பண்ணவே எனக்கு டைமே கிடச்சிது. பார்த்திங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை ஒரு 2 மணி 3 மணி இருக்கும். அந்த வாட்டி கிளம்பிட்டோம். பார்த்திங்கன்னா அர்ச்சனை பண்ணுறதுக்கு எல்லாமே பார்த்திங்கன்னா வாழைப்பழம், தண்ணி கூட அங்கே போய் உட்காந்து எப்போதுமே நைட்டு சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் படுத்து எழுஞ்சிட்டு தாங்க வருவோம். அப்படியே பார்த்திங்கன்னா கிளம்பிட்டோம் நாங்களுமே. அப்புறம் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு கரெக்டாக நாங்கள் எந்த கோயிலுக்கு போனோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா யமதர்மர் ராஜா கோயில் தாங்க போனோம். நேராக வலங்கையம்மன் போட்டு வலங்கையம்மன் போயிட்டு வர்றது தான் வழக்கம். சரி இந்த தாட்டி ஃபஸ்ட்டு வேறு ஏதாச்சும் கோயில் போயிட்டு அப்புறம் போகலாமேன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு யமதர்மராஜர் கோயிலுக்கு தான் போனோம். அங்கே பார்த்திங்கன்னா குளிக்கலான்ட்டு தான் போனோம். குளத்துல தண்ணி இல்லைன்றதுனால குளிக்க முடியல எங்களாட்டி. சரின்னு சொல்லிட்டு அப்படியே கை கால் மூஞ்சி மட்டும் கழுவிட்டு அப்படியே அர்ச்சனை பண்ணிட்டாங்க. அர்ச்சனை பண்ணிட்டு வெளில பார்த்தா இருட்டாகவே ஆயிடுச்சுங்க. அவ்வளோ ஒரு இது ரொம்ப நேரம் ஆயிடுச்சு அங்கேயே பார்த்தீங்கன்னா. அப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே அங்கிலேருந்து கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். ஒரு 7 மணி 7:30 மணி இருக்கும். அங்கிலேருந்து கிளம்பும் போது நைட் ஆகிடுச்சு. வரும்போது பார்த்தீங்கன்னா வேனில் எங்களாட்டி லைட் போட முடியல. சரி இந்த கோயிலேருந்து போகும்போது லைட் போட்டு டான்ஸ் ஆடணும்னு சொல்லிட்டு செம்மையாக டான்ஸ் ஆடினாங்க. டான்ஸ் எல்லாத்தையும் பார்த்துட்டு டான்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.
அங்கேருந்து அப்படியே டான்ஸ்லாம் ஆடிக்கிட்டே வந்துட்டு ஒரு 8:30 9 இருக்குங்க. பார்த்தீங்கன்னா நம்ம கும்பகோணம் வலங்கையம்மன் கோயிலுக்கு வந்துட்டோம். எப்போதும் பார்த்தீங்கன்னா வேன் அந்த சைடு ஆயிட்டு தான் வரும். இந்த சைடு அப்படியே பின்னாடி வந்து இறக்கி விட்டோன்னே எங்களுக்கு வழியே தெரியல. சரி எப்படியோ வழி கண்டுபிடிச்சி கோயில் உள்ள வந்துட்டோங்க. வந்து பார்த்தா அவ்வளோ ஒரு கூட்டம். பார்த்தீங்கன்னா எப்போதுமே ஞாயிற்றுக்கிழமை விசேஷமாக தான் இருக்கும். அதாவது இந்த பங்குனி மாதம் 4 ஞாயிறுமே ஏதாச்சும் ஒரு ஃபங்க்ஷன் நடந்துகிட்டே தான் இருக்கும். நாங்கள் போன அன்னைக்கு பார்த்தீங்கன்னா காவடி எல்லாமே நடந்துட்டு இருந்துச்சுங்க. அடுத்த வாரம் களி விளையாட்டுன்னு சொல்லியிருந்தாங்க. சரின்னு சொல்லிட்டு போனதே பார்த்தீங்கன்னா காளி ஆட்டம் எல்லாமே நடந்துச்சு. அதை கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு சரி இதை பார்த்துட்டே இருந்தால் லேட் ஆகும்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா நாங்களுமே கோயில் உள்ள போக ஆரம்பிச்சிட்டோம். இதில் எந்த சாங்கு பிடிச்சிருந்ததுன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு பிடிச்சது அந்த லாஸ்ட்டு சாங்கு தாங்க. அது என்னமோன்னு தெரில, மனசுக்குள்ளே போய் அப்படியே கப்பு சிப்புன்னு உட்காந்துக்குச்சு. இந்த கோயில் எனக்கு ரொம்ப கனெக்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் சின்ன பிள்ளையில உடம்பு சரியாமல் இருக்கும்போது இங்கே தான் என்னை தத்து கொடுக்குறதுன்னு சொல்லியிருந்தாங்க. நானுமே எப்போயுமே வருஷம் போயிட்டு சூப்பராக செலவு எதுவுமே பார்க்காம சந்தோஷமாக சாமி கும்பிட்டுட்டு வருவாங்க. ஏன்னா வருஷத்தில் ஒரு தாட்டி போகிறதுன்றதுனால. பார்த்திங்கன்னா பாடைகட்டி மாரியம்மன் கோயில் எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். ஏன்னா சின்ன பிள்ளையில தத்து கொடுத்ததுனாலே என்னன்னு தெரில, எனக்கு ரொம்ப கனெக்டான கோயிலுங்க. ஏதாச்சும் ஒன்றுனா அங்கே தான் நான் சொல்லுவேனே. அப்புறம் பார்த்திங்கன்னா அங்கே நைட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் அப்படியே அங்கே ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஒரு 3 மணி 2 மணி இருக்கும். அந்த மாதிரி டயத்தில் வீட்டுக்கு வந்துட்டோங்க. வீட்டுக்கு வந்து பார்த்தா காலைல சரியாந்திர மழை, நைட்டே பேஞ்சிருச்சு. காலைல எழுந்ததே 8 9 மணிக்கு தான். அப்படியே எழுந்து வந்து பார்த்தா மாடு எல்லாமே படுத்துருந்துச்சு. நல்ல வேளை நைட்டே வைக்க எல்லாத்தையுமே மூடி வச்சுட்டேன். விறகு எல்லாமே எடுத்து உள்ளே போட்டுட்டு வந்து அந்த 2 மணிக்கு. அப்புறம் பார்த்திங்கன்னா மாடு எல்லாமே படுத்துருந்துச்சு. அப்போ தான் வந்தேன். சரி ஃபஸ்ட்டு பாலை கறந்து டீ போட்டு குடிச்சிட்டு
அதுக்கப்புறம் எதா இருந்தாலும் பார்த்துக்குவேன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு பால் கறக்க ஆரம்பிச்சிட்டேங்க. அப்புறமேட்டுக்கு தான் தண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் சாப்பாடு சாப்பிட்றதுக்கு இன்றைக்கி 11 மணியா ஆகிடும் இப்படியா இருந்தாலும் நினச்சிட்டே தான் இருந்தேன். கரெக்டாக பார்த்திங்கன்னா அதே மாதிரியே 11 மணி ஆகிடுச்சி. வெள்ளையம்மா எப்போ தான் கண்ணு போடுவாங்கன்னே தெரிலங்க. மடியும் விடல ஒன்றும் விடல. சீக்கிரமாக வெள்ளையம்மா கண்ணு போட்டா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படின்னு கொடுக்குறேன். சரியான டயர்டுங்க. நைட்டு ஃபுல்லாக தூங்கவே கிடையாது. ஏன்னா கோயிலில் சுத்தமாக தூக்கமே கிடையாது. இங்கேயுமே வந்து காலைல சீக்கிரமாக எழுந்தாச்சு. அதனால சொல்லிட்டு செம்ம டயர்டாக இருந்துச்சு. மதியம் எப்படி கொஞ்ச நேரம் படுத்துருவோம் தான் நினைக்கிறேன். வாங்குங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. கெடா பையன் சுத்தமாக அடங்குறதே கிடையாது. பார்த்தீங்கன்னா 1 2ல் இவன் தான் மிஞ்சி போயிருக்கான்னு சொல்லணும். பார்த்தீங்கன்னா சுத்தமாக அடங்குறதே கிடையாதுங்க. முட்டை வர்றது சண்டைக்கு வர்றதுன்ட்டு ரொம்ப சேட்டை பண்ணுறான். இந்த காலில் இப்போ புண்ணு வந்துச்சுங்க. அதுக்கப்புறம் ரொம்பவே இளைச்சி போயிட்டான். இதுக்கப்புறம் தான் கொஞ்சம் தேற்றணும் ஆளை. இவனை வச்சுக்கலாமா இல்லையான்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஆனால் எங்களுக்கு எந்த வேலையும் வைக்கிறது இல்லை, ஃப்ரீயாக தான் இருக்கான். அப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளோட பெரிய மாட்டுக்குமே தண்ணி வச்சுட்டு இப்போலாம் வெயில் இருக்கிறதுனால கண் ரொம்ப பொங்குதுங்க. அதாவது தண்ணி தானாக அப்படியே அந்த கண்ணில் இருந்து ஊற்றுது. அதனால சொல்லிட்டு விளக்கெண்ணெய் வந்து அம்மா கொம்பில் தடவி விட சொன்னாங்க. ஏன்னா விளக்கெண்ணெய் கூலிங்காக சூட்டை தணிக்கும் அப்படின்றதுனால எல்லா மாட்டுக்குமே பார்த்திங்கன்னா விளக்கெண்ணெய் தடவி விட்டு கொம்பு கூட அப்படியே பளபளன்னு இருக்கும் பாருங்கள். அப்படியே பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே தண்ணி வச்சு வெக்கெள்ளி வச்சுட்டேங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மழை பெஞ்சாலே இந்த பெரிய மாடு இருக்கு பாருங்கள், லைட்டாக தண்ணி குடிக்காது, மோந்து பார்க்கும். சரியான வால் பிடிச்சது. அப்படியே பார்த்திங்கன்னா இவனும் பின்னாடி வந்து மாடு பயப்படாமல் பக்கத்தில் வந்து நிற்கிறாங்க. முட்டிருமோன்னு சொல்லிட்டு எனக்கு தான் பயமாக இருக்குது. எப்படி பார்க்குறத பாருங்கள். தண்ணி வைனா அழகாக தண்ணி கொண்டு வைக்கும். ஒரு நாள் இவனோட வீடியோவும் நான் கண்டிப்பாக உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். அப்படியே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இந்த கொட்டை உள்ள கட்டல. ஏன்னா மழை பெஞ்சு லைட்டாக வெயில் வராமல் தான் இருந்துச்சு. சரி வெளியே கட்டிடலாமேன்னு சொல்லிட்டு வெளியே கட்டி பார்த்திங்கன்னா வெக்கை அள்ளி போட்டுட்டேன். நிறைய பேர் வந்துட்டு வெக்க எப்படி அழுட்டு வரேன்னு கேட்டிருந்தீங்க. பார்த்தீங்கன்னா சாக்கில் அப்படியே திணிச்சிட்டு மேலேருந்து தூக்கி போட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெக்க வந்து அப்படியே அள்ளி கீழே வச்சிடுறேன். அங்கே முள் இருக்குது வராதுன்னு சொன்னேன். அந்த குட்டி வாண்டி எப்படி என் பின்னாடியே வந்துட்டுருக்கு பாருங்க. நான் முள் இருக்குன்னு சொல்லியும் விடாமல் பின்னாடியே வர்றது. அப்புறம் பார்த்தீங்கன்னா இவனுக்கு பின்னாடி அந்த புண்ணு இருக்குன்னு சொல்லியிருந்தேன் நம்மளோட குட்டி கண்ணுக்குட்டிக்கு. அது இப்போ ரொம்பவுமே சரியாயிடுச்சுங்க. ரொம்ப மிச்சிருந்தது. அதுக்கப்புறம் ஸ்ப்ரே வாங்கிட்டு வந்து ஸ்ப்ரே அடித்து விட்டோன்னா பார்த்தீங்கன்னா நல்லாவே பார்த்திங்கன்னா கிளியர் ஆகிடுச்சு. அவனுக்குமே கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி வச்சு பழக்கிட்டு இருந்தேன். கோழி எல்லாமே சீக்கில் போயிடுச்சுங்க. ஒன்றுமே சொல்கிறதுக்கு இல்லை. ஏதோ 1 2 இருக்குது, அங்கங்கே முட்டை விடுது. சரி இது என்ன நம்மளுக்கு புதுசாக, இதை வச்சு நம்ம வந்துட்டு பெருக்கிக்கலாமேன்னு சொல்லிட்டு விட்டாச்சு. அப்படியே பார்த்திங்கன்னா கையோட சாமி ரூமே க்ளீன் பண்ணிட்டேங்க. ஏன்னா அர்ச்சனை பண்ணிட்டு வந்த வாழைப்பழம் அப்புறம் பார்த்திங்கன்னா பூவு எல்லாமே அப்படி இப்படியே இருந்துச்சு. சரி கையோட க்ளீன் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளுக்குமே வேலை மிச்சம்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்திங்கன்னா வாழைப்பழம் கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு. அதையுமே க்ளீன் பண்ணி விட்டு ட்ரெஸ்ஸு நிறைய இருந்துச்சுங்க. துவைச்சி போட்டுட்டு சரி மழை பெஞ்சிச்சு மேலே வந்து பார்க்கலாமேன்னு பார்த்தா வைக்க போகிற எதுவும் நனையில. ஆனால் தண்ணி பார்த்திங்கன்னா பெலாசத்தையோட அடைச்சிக்கிட்டு போகாமல் இருந்துச்சு. அதையுமே தள்ளி விட்டுட்டு ஒரு நாள் மாடியுமே ரிட்டன் க்ளீன் பண்ணுங்க. இப்போ தான் க்ளீன் பண்ண மாதிரி இருக்குது. இந்த பெலாசத்தை அவ்வளோ கொட்டிடுது. இப்போ பலாப்பழ சீசன் வந்ததுனால காயெல்லாம் எல்லாமே ரொம்ப பெருசு பெருசாக நல்லா ஆயிடுச்சுங்க. பார்த்திங்கன்னா வெயில் அடித்தா பறித்து தான் போடணும். பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 15 காய் பக்கம் இருக்குது. ஆனால் எல்லாமே ஒட்டிகிட்டு இருக்கிறதுனால அந்த ஒட்டின இடத்துல மட்டும் கருப்பாக வந்து ஓட்டை விழுந்துருதுங்க. அதேமாரி இந்த மழை பெஞ்சோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஃபுல்லாக பழம் எல்லாமே வீணாக போயிடும். இந்த தாட்டி என்ன பண்ணுதுன்னு தெரியல. கண்டிப்பாக பழம் அறுத்தோம் அப்படின்னா உங்கள்கிட்ட காமிக்காமல் இருக்க மாட்டேங்க. கண்டிப்பாக நான் காமிக்கிறேன். சரின்னு சொல்லிட்டு அப்படியே ஈவினிங்காக ஆகிடுச்சிங்க. பாலுமே கறந்துட்டு நைட்டு டின்னர் முடிச்சுட்டு இன்றைக்காச்சும் சீக்கிரமாக தூங்கலான்னு சொல்லிட்டு நானுமே தூங்க வந்துட்டேன். நைட்டு முட்டை தோசை சட்னி வச்சு சூப்பராக சாப்பிட்டு முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் ஒரு இதை மாதிரி நல்ல விளாகில் நான் சந்திக்கிறேங்க. வேறு எந்த மாதிரி வீடியோ வேணும்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டாடா, பை பாய்.